தியானம் செய்தவன் உலகத்தை மாற்ற மாட்டான், ஆனால் உலகம் அவனை தொட முடியாது. தியானம் செய்யும் போது என்ன நடக்கும்? நீ தியானத்திற்கு அமர்ந்த உடனே மனம் அமைதியாகாது. அது எதிர்ப்பு காட்டும், பழைய நினைவுகள் வரும், தேவையில்லாத காட்சிகள் ஓடும். இதெல்லாம் வீண் என்று மனமே சொல்லும். இது தோல்வி அல்ல, இதுதான் தியானம் தொடங்கியதற்கான முதல் அடையாளம். பாபாஜி சொல்வார், மனம் ஓடுறது பிரச்சனை இல்லை, நீ ஓடாம இருக்கிறது தான் தியானம். பின்பு உடல் சின்ன சின்ன சைகைகள் காட்டும். உடம்பு கனமாகும், கை காலில் மின்மினிப்பு, சில நேரம் கண்ணீர், சில நேரம் காரணமில்லாத சிரிப்பு. இவையெல்லாம் ஆவி சுத்தமாக ஆரம்பித்ததின் அறிகுறி. பயப்பட வேண்டாம், நிறுத்தவும் வேண்டாம். அதற்கு பிறகு நீ மறைத்த வலி மேலே வரும், அடக்கி வைத்த கோபம் வெளிவரும், சொல்ல முடியாத துக்கம் தலை தூக்கும். இதுதான் பலருக்கு பிடிக்காத பகுதி, ஆனால் இதுவே குணமடைவதற்கான வாசல். பாபாஜி சொல்வார், வலி வருது என்றால் ஓடாதே, அது வெளியேற வருது. ஒரு நேரத்துல சத்தமில்லாத அமைதி வரும், நேரம் போனதே தெரியாது. நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மட்டும் இருக்கும். அதை பிடிக்க முயற்சி செய்யாதே, அது வந்து போகும், மீண்டும் வரும். மெதுவாக வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கோபம் வருகிற வேகம் குறையும். சில விஷயங்கள் தானாக விலகும், சில மனிதர்கள் தானாக விலகுவார்கள். இது இழப்பு அல்ல, இது சுத்திகரிப்பு. பாபாஜி சொல்வார், தியானம் செய்தவன் உலகத்தை மாற்ற மாட்டான், ஆனால் உலகம் அவனை தொட முடியாது. தியானம் செய்தால் தேவதை தெரியாது, சித்தி வராது, உடனடி அதிசயம் நடக்காது. ஆனால் நீ உன்னையே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். அதுவே மிகப்பெரிய அதிசயம். ஜெய் பாபாஜி.